வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல பாடகி திடீரென மரணம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அவருடைய இறப்பு பெரிய இழப்பு, அவரை என்னால் மறக்க முடியலை. பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் வேதனை இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல கர்நாடகா மற்றும் சினிமா பின்னணி பாடகியான பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் குரலுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மேடையில் அமர்ந்து ராகம் பிடிக்கும்போது மயங்காத உள்ளங்களில் மயங்கிவிடும். கச்சேரி முடியும் வரை தனது குரலால் ரசிகர்களை கட்டி போட்டு விடுவாங்க. ஏஆர் ரகுமான் இசை பல திரைப்படங்களில் பாடியிருக்கிறாங்க. தற்போது மிஸ்யூ தமிழா பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் பல விஷயத்தை பேசியிருக்கும் நித்யஸ்ரீ இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பெண்கள் முன்னேறி இருக்கிறாங்க, தனியாக சுயமாக சம்பாதிக்கிறாங்க. இது பாராட்டக்கூடியது விஷயமாக இருந்தாலும் இதன் மூலமாகத்தான் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பல திருமணங்கள் முறிந்து போகிறது. பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இருவருக்கும் இடையே புரிதல் விட்டு கொடுத்தல் நிச்சயம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு உறவை சரி செய்ய முடியாது என்று நினைக்கும் போது அந்த உறவிலிருந்து விலகுவதுதான் தவறு கிடையாது. தொடர்ந்து தனது கணவர் குறித்து பேசிய நித்யஸ்ரீ, என்னுடைய கணவர் இப்போது உயிரிடம் கிடையாது. அவரை என்னால் மறக்க முடியலை. அவர் என்னுடைய நினைவில் என்னுடையமே வாழ்க்கையில் இருண்ட கலந்திருக்கிறாரு என்கிறாங்க. அதைத் தொடர்ந்து என்னுடைய நிறைவேறாத ஆசை குறித்து பேசிய நித்யஸ்ரீ, என்னுடைய தாத்தா மிருதங்க மேதை பாலக்காடு மணி ஐயர். அவரை நான் பார்த்த ஞாபகம் கூட இல்லை. மிகப்பெரிய ஒரு மிருதங்க மேதை. அவருடைய காலத்தில் நான் இல்லவே இல்லை. அவரை பார்க்கவே இல்லை என்பது என்னுடைய நிறைவேறாத ஆசை என்றாங்க. அதே போல் என்னுடைய சிறந்த குணம் என்னவென்றால் நான் யாரையுமே எப்போதுமே எந்த சூழ்நிலையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அவர்களுக்கு தீங்கி நினைக்க மாட்டேன். அது என்னுடைய சிறந்த குணம் என நினைக்கிறாங்க. ஆனால் இதனால் பல கஷ்டங்கள் தான் சந்தித்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியலை என பாடகி நித்யஸ்ரீ அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. நித்யஸ்ரீயுடைய கணவர் மகாதேவன் 2012ஆம் ஆண்டு கோட்புரம் பாலத்திலிருந்து ஆற்றில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட செய்தி இணையதளத்தில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.